2000 ஆண்டுகள் பழமையான மறுகால் தலை சமணர் படுகை கிரானைட் கும்பலால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை கண்டுகொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குமுறுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி அருகே உள்ள மறுகால் தலையில் சமணர்கள் வந்து தங்கியதற்கான அடையாளமாக சமணர்களின் படுகைகள் காணப்படுகின்றன. 2000 ஆண்டுகள் பழமையான இப்பகுதியில் முதன்முறையாக தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பலத்த மழை பெய்தாலும் தண்ணீர் புகாதபடி இவை அமைந்துள்ளன. தென் மாவட்டங்களில் சமணர் படுகைகள், பள்ளிகள் இருந்தாலும் மறுகால் தலை சமணர் படுகைதான் பழமையானது என்று தொல்லியல் ஆய்வு கூறுகிறது. தமிழக அரசின் சார்பில் மறுகால் தலை சமணர் படுகை உள்ள மலைக்குன்றுக்கு வேலி அமைக்கப்பட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களின் முக்கியத்துவம் கருதி பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டும் எழுத்து பலகையும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பழமையான இந்த சமணர் படுகையின் முக்கியத்துவம் தெரியாமல் கிரானைட் கும்பல் மலைக்குன்றை வெடிவைத்து தகர்த்து தரைமட்டமாக்கி வருகின்றனர். மத்திய அரசின் தொல்லியல் துறையின் கீழ் உள்ள இவ்விடத்தை பராமரிக்காமல் விட்டுவிட்டதால் இதுபோன்ற பழமையான சின்னங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக கல்வெட்டியல் ஆராய்ச்சியாளரும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவருமான பரமசிவன் தெரிவித்தார். முதலிலே கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலே ஒன்று நெல்லை மாவட்டம் மறுகால் தலையிலே உள்ளது. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் இவைதான் மிக பெரும்பாலும் இவை கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை. இவற்றை பாதுகாக்க வேண்டும். இந்த இடங்களை எல்லாம் பெரும்பாலும் மைய அரசின் தொல்லியல் ஆய்வுத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விட்டது. ஆனால் அவற்றை பராமரிப்பது இல்லை. நான் நேரடியாகவே பார்த்தேன். கல்வெட்டுக்கு 20 அடி தூரம் வரைக்கும் குவாரி வைத்து கல் உடைத்திருக்கிறார். இப்பொழுது அதே பரிதாபகரமான நிலை மறுகால் தலை கல்வெட்டுக்கும் நேர்ந்து இருக்கிறது என்று நான் அறிகிறேன். நெல்லை மாவட்டத்திலே 2 இடங்களிலே தான் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டன. ஒன்று மறுகால் தலை, இன்னொன்று அம்பாசமுத்திரத்துக்கு அருகிலே ஐயனார்குளம்பட்டி. எனவே இந்த கல்வெட்டுகளை பாதுகாக்க மத்திய அரசின் தொல்லியல் ஆய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழமையான மறுகால் தலை சமணர் படுகை உள்ள மலைக்குன்றிற்கு அருகில் 200 மீட்டர் தூரத்திற்கு கிரானைட் குவாரி அமைக்கக்கூடாது என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு கிரானைட் தொழில் செய்யும் கும்பல் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்களை மட்டுமல்ல, தமிழர்களின் பாரம்பரிய அடையாளங்களையே சிதைத்து வருகிறது. மறுகால் தலை சமணர் படுகையை தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது.